ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கஞ்சனகிரிக்கு தான் வந்திருக்கோம். கஞ்சனகிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சனகிரி. நம்ம பையனுக்கு பேர் தெரியல, தப்பாக சொல்கிறோம். காஞ்சனகிரிக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காற்று தான் அடிக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பாறாங்கல்ல வந்து மணி ஓசை கேட்குது. அது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தது. நீடா நான்லாம் இங்கே நிறைய முறை வந்து இவன் நிறைய முறை வந்து இங்கே பொறுக்கிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுடுங்க, வாங்க மேலே ஏறி போயிட்டு அந்த மணி ஓசையை கேட்கலாம். நான் வந்து நம்ம 2 பேர் சேர்ந்து சொல்லணும். வாங்க. வெல்கம் டு VF Vlogs சொல்லிட்டு வாங்க. VF ஷாருக் Vlogs சேனல் பேரே தெரியாம இத்தனைக்கு கூடவே 2 வீடியோவில் இருந்தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு VF ஷாருக் Vlogs. Come on, let's explore. சிரிக்காதடா, எப்போ வீடியோ ஆன் பண்ணாலும் சிரிக்கிறியே. எங்க அந்த R15 வந்துச்சு? அவங்க கப்புள்ஸ் எங்கன்னா போயிருப்பாங்க. இங்கே நிறைய கப்புள்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும்தான் ஏதோ அண்ணன் தம்பியா. அண்ணன் தம்பி தப்பா மீன் பண்ணாதீங்க. அண்ணன் தம்பி பிரதர்ஸ். வாங்க முதல்ல இதுக்குள்ள போலாம். ஆதி சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ காஞ்சனேஸ்வரர் திருக்கோயில் ஆதி சுயம்பு லிங்கம் வெட்டவெளி. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கல்லுலயே சிவலிங்கம் இருக்கும். அது கூட என்ன சொல்றாங்கன்னா அது தானா உருவானது. தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சாமி நேர பண்ண வெயிட் ஆலமரம் இருக்கு, பனமரம். ஆமா, பனமரத்துக்கு பண்ண நேரம் எடுத்து நேர பண்ண நேரம். இந்த கோயில பாத்து இந்த கோயில பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வரலாறு இருக்கு. ஒரு அரக்கனை வதம் பண்றத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்கு. ஆனா அது கூகுள்ல தேடி பார்த்தா எடுக்க முடியல. வாங்க இங்க இருக்கிற இடத்த மட்டும் சுத்தி காட்டுறேன். டேய் மென்டல், அந்த பக்கம் எங்க போற? அவங்க ஸ்ட்ரைட்டா வழி போகுது, அதுல போக சொன்னாங்க. அதை ஏறுது பாரு, பனை மரம் இருக்கா? இப்படி போற சம்மந்தமே இல்லாத வழியில போயின்னு இருக்கிறான். மூஞ்சி பேர் தேவாங்க மாதிரி. அந்த பாறாங்கல்ல ஒரு மணி ஓசை கேக்குதான். அந்த ஒரு பாறாங்கோல்ல மட்டும்தான் பாறாங்கோல். இதில் தான் மணி ஓசை கேக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க தட்டி போவோம். எல்லாம் நம்ம ஆளுங்கடா, ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இதுல சத்தம் எப்படி இருக்கு?
கேமராமேன் அசிஸ்டண்ட்டை ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. என்ன கூத்து பண்ணுறாங்கன்னு பாருங்க. தெரியலையே. கீழே விழுந்தாலும் எவிடன்ஸ் இருக்கு எங்ககிட்ட. நாங்கள் ஒன்றும் தள்ளி விடல, அவனே தான் விழுந்தான் அப்படின்ட்டு. எட்டி வதக்கிடுச்சு. தட்டுற மாதிரி எங்க தட்ட போற? ஒரு இடத்த வந்தோம், சுற்றி பார்த்தோம், அதோட ஹிஸ்ட்ரி பேசணுன்றதுக்காக தான் வந்தது. அதுதான் விளாக். ஆனால் இவனுங்க 2 பேர் எதுக்கு வந்தானுங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டி ஆகணுமா இவனுங்க 2 பேர். இவருக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னா கேமராமேன் எடுப்பார், கேமராமேன் போஸ்ட் போனோன்னா இவர் ஃபோட்டோ எடுப்பார். இவனுங்க 2 பேர் வந்ததே இதுக்கு தான். இவனுக்கு எதுக்கு வந்துக்கிறானுங்கன்னு இது வரைக்கும் தெரியல. அரசாங்கத்துக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கிங் சார்ஜ் மட்டும் கம்மியாகுங்க. ஆமாம், ஒரு வண்டிக்கு 50 ரூபா. நாங்களாம் எங்கே வருது? வேலூரில் கூட நாங்கள் அவ்வளோ கொடுத்தது கிடையாது. மேலே வரதுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு கூட பெட்ரோல் கூட செலவாயிருக்காது. போட்டு 6 மணி நேரம் 50 ரூபா. நாங்கள் வந்து 10:30 மணிக்கு கிளம்புனோம். 10:30 மணிக்கு தானே கிளம்புனோம். என்ன டைமிங் இப்போ? டைம் வட்டுக்கு 10:30 மணிக்கு கிளம்புனோம். எங்கள் ஊர்லேருந்து இங்கே கிட்ட தான், ஒரு 7 கிலோமீட்டர் தான் வருது. பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வந்தோம். அந்த 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கே கீழே 50 ரூபா. ஒரு வண்டிக்கு 50 ரூபா, 2 வண்டிக்கு 100 ரூபா. A few moments later. ஒரு வீடியோனா என்ன? வீடியோனா வீடியோ தான். முதல்ல யூடியூப்ல போட்டுப்பார். ஒரு வீடியோ எப்படி எடுக்கணும், எப்படி அதை எடிட் பண்ணணும். எடிட் பண்ணுறது உன் வேலையே கிடையாது. உனக்கு எடிட் பண்ணுற அளவுக்கு திறமை கிடையாது. எடிட் பண்ணுறதெல்லாம் நான் தான் பண்ணினுக்கிறேன். ஒரு வீடியோ எப்படி எடுக்கணுன்றது யூடியூப்ல போட்டுப்பார். அழகாக ஒரு 4 பேர் சொல்லுவாங்க. அவனுங்களை நேரில் பார்த்து ஒரு 2 டம்ளர் வீடியோ ஆன் பண்ணால் கீழே டைமிங் வரும். அதில் ரெக்கார்டிங் ஆகுதா இல்லையான்ட்டு எனக்குன்னா தெரியும் அப்படின்ற அசால்ட்டா. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலுக்காக தான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இங்கே ஒரு கோயில், அப்புறம் அங்கே ஒரு கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் மூடி இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்ததே மதியம் ஆயிடுச்சு. நாங்கள் மேலே ஏறிக்கே இறங்கிறதுக்குள்ளே மதியம் ஆயிடுச்சு. அதனால் அவரும் சாப்பாட்டுக்கு போயிட்டார் போல இருக்கு. இங்கே வந்து உள்ள சாமி கூட பார்க்காம போகிறோம். பாருங்க, ராஜா வாழ்க்கை ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் சோத்துக்கு சிங்கி வச்சுருக்கிறோம். எல்லாம் உட்காருங்க. மரியாதை அவனை ஒரு நாய் கூட மதிக்கல. இங்க வந்த இந்த நாய்களாச்சும் மதிக்குதான்னு பாக்குறான். இதோட அடுத்த விழாவில் சந்திப்போம். பாய்.